வியாழக்கிழமை வந்துட்டாலே ஸ்கூலுக்கு போகாமே இருக்கலாம் பசங்க. அப்புறம் சவுதி அரேபியாவில் குளிர் நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நேரத்தில் வந்து மெட்ரோ ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரு 3 ஸ்டேஜ் மெட்ரோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லாகு போடுறேன்னு நினைக்கிறேன், ஆனால் வீடியோ சரியாக எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளுக்கு ஒரு லொக்கேஷன் வந்துருக்குது. அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு அதில் காரு எல்லாம் இடம் கேட்குறாரு, போட்டோம். எல்லாம் ஆப்போசிட்லேயே வரணும்ப்பா, இன்னும் மண்ணு முட்டாக இருக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படிங்க? சிறப்பாக இருப்பீங்க நம்புகிறேன். மீண்டும் உங்களோட இணையதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு டே வந்து வியாழக்கிழமை, சரியா? இன்னைக்கு வந்து தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் 28. ஓகே, போன வியாழக்கிழமை ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். புதுசாக வரக்கூடிய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி ஆஸ் யூசுவல் காலைல டியூட்டி எல்லாமே முடிச்சாச்சு. என்ன டியூட்டி முடிச்சுன்னு சொன்னால் ஸ்கூல் டியூட்டி முடிச்சாச்சு. ஒரு 7:45 தான் ரூமுக்கு வந்தேன். வந்ததுக்கு பிறகு மணி இப்போ வந்து 9:20 ஆகுது. ஓகே, 9:20. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் போய் திரும்ப அழைக்க போகிறேன். இந்த வியாழக்கிழமை வந்துட்டாலே ஸ்கூலுக்கு போகாமே இருக்கலாம் பசங்க. ஸ்கூலில் போயிட்டு உட்காந்துட்டு 1 மணி நேரம் ஸ்கூலில் உட்காந்துட்டு திரும்ப வந்து அழைக்கவா அப்படிங்கிறாங்க. இது வியாழக்கிழமை வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துகிட்டே இருக்குது நம்மளுக்கு. அதுக்கு போகாமே இருக்கலாம். 1 மணி நேரம் அங்கே இருக்கிறதுக்கு எதுக்கு ஸ்கூலுக்கு போகணும்? ஸோ ஓகே, இப்போ அங்கே தான் போய் அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அடுத்தடுத்து டியூட்டிகள் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்மளுக்கு வந்து ரொட்டீன் டியூட்டி வந்து ஒரே மாதிரியே வந்துட்டுருக்கோம், சமயத்தில் வந்து மாறிக்கிட்டு இருக்கோம். ஸ்டே டியூனாக இருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோ வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் சவுதி அரேபியாவில் குளிர் நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நைட்லேருந்து ஸ்டார்ட்டு. ஏன்னா காலையிலலாம் பார்த்தா வந்து 6-7 டெம்பரேச்சர் செல்சியஸு, பேசக்கூட முடியல. இப்போ மணி இது 10-13 காமிக்குது. இன்றைக்கி ஸ்டார்ட்டுங்கனால ரொம்ப குளிர் ஜாஸ்தியாக இருக்க மாதிரியே ஒரு ஃபீலு. நம்மளுக்கு உண்டான ஸ்வெட்ரு, அப்புறம் வந்து குல்லா எல்லாம் இப்போ ரெடி பண்ணணும். எல்லாம் பழசாக போச்சு, என்ன செய்கிறதுன்னு தெரியல. போயிட்டு ஒரு குல்லா வாங்கிட்டு வந்து மாட்டினா தான் ஓரளவு தாக்கு பிடிக்க முடியல இருக்குது. ஏன்னா காலையில் கூட ஓரளவு தாக்கு பிடிச்சிரும், ஈவினிங்கில் சுத்தமாக நடக்காது. தலையில் ஒரு கேப்பை போட்டால் தான் முடியும். எந்த அளவுக்கு வெயில் இருக்கமோ அந்த அளவுக்கு குளிரும் இருக்கும். ஏன்னா குளிர் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ ரொம்ப நேற்று நைட்லேருந்து நல்ல குளிர் ஆரம்பிச்சிருச்சு. எனவே குளிரை சமாளிக்கணும். குளிரை சமாளிக்கிறதுல ஒரு பெரிய ஒரு டாஸ்க் ஒன்று இருக்குது. ஈவினிங் நேரத்தில் எங்கேயாச்சும் வந்து நம்மளுக்கு டியூட்டிக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஒரு விஷயம் இருக்குது, யூரின் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். வண்டி கூட ஓட்டிடலாம், நம்மளுக்கு டிராஃபிக்கில் அங்கே எங்கே பார்த்தாலும் ஓட்டிடலாம். அந்த வெயிட்டிங்கில் இருந்து இப்போ பள்ளியாசல்லாம் வேறு வந்து எல்லா பள்ளியாசலும் பூட்டிடுறாங்க. முன்னெல்லாம் திறந்துருக்கோம், 24 hours திறந்துருக்கோம் பள்ளியாசல்லாம். அங்கே போய்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பள்ளியாசலுமே வந்து வக்துக்கு தான் வந்து ஓப்பனே பண்ணுறாங்க. மற்றபடி எல்லா பள்ளியாசலும் பூட்டிருக்குது. மோஸ்ட் ஆஃப் வந்து எல்லாமே வந்து லாக் பண்ணி வச்சிடுறாங்க. அது என்ன பண்ணுறாங்க, மக்கள் வந்து யூஸ் பண்ணுங்கிற பேரில் வந்து இங்கேயும் வந்து ரொம்ப கச்சரா பண்ணிட்டு போயிடுறதுனால வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வக்துக்கு திறக்கிறாங்க, அதாவது அந்த சலா நேரத்தில் டைமுக்கு திறந்து யூஸ் பண்ணிக்கலாம், போகலாம் வரலாம். மற்றபடி வந்து ஆஃப்டர் இஷா, அதாவது நைட்டு 8 மணிக்கெலாம் வந்து பிளேஸ இஷா முடிஞ்சுன்னு சொன்னால் அப்படியே எல்லாமே க்ளோஸ். அந்த நேரத்தில் நம்ம ரொம்ப கஷ்டப்படணும். அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். சரி, எனிவே இந்த குளிர் காலங்கள் எப்படி போகுது அதையும் நம்ம வந்து வீடியோவில் பார்ப்போம் வரக்கூடிய காலத்தில். காலையில் கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு. எனக்கு என் ஏரியாவிலேருந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் தள்ளி போனோன்னா நல்ல மழை. எங்கள் ஏரியாவில் மழை இல்லை. அந்த மாதிரி வண்டியை ஃபுல்லாக கச்சரா வைக்கிடுச்சு. இப்போ இந்த மழை வேறு வந்துடும். அந்த குளிர் நேரத்தில் வந்து மழை பெஞ்சு விடும். அது ஒரு பெரிய டாஸ்க்கு. இந்த வண்டியை வாஷ் பண்ணுறதுக்கு அப்பா அதை கழுவி எடுக்கிறதுக்கு போதும். நம்ம வீக்லி ஒன்ஸ் தான் நம்ம வாஷ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா நேரமும் வண்டியை கழுவுற மாதிரியே இருக்கும். இப்போ இந்த குளிரில் வண்டி கழுவுறது அது ஒரு டாஸ்க்கு. இந்த குளிர் நாளில் தான் ஏகப்பட்ட டாஸ்க் இருக்குது. வெயில் நாளில் கூட தள்ளி விடலாம். உங்களுக்கு இந்த குளிர் நாள் வந்துச்சுன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரியாத்தில் வந்து மெட்ரோ ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரு 3 ஸ்டேஜ் மெட்ரோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதம். நேற்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணி ஓடிட்டுருக்குது. அடுத்த ஒரு கொஞ்சம் ஒரு செக்மெண்ட்டு டிசம்பரில் ஸ்டார்ட்டு. பாக்கி எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரில. ஏதோ இதெல்லாம் போட்டிருந்தாங்க, ப்ரைஸ் லிஸ்ட்லாம் போட்டிருந்தாங்க. அதை நான் இங்கே ஷோ பண்ணுறேன். ஏதோ 2 ஹவர்ஸ்க்கு வந்து 4 ரியாலுங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து 2 டேஸு 4 டேஸு 1 மந்த்து அந்த மாதிரி ரேட் இருக்குது. அதை நான் இங்கே போட முடிஞ்சால் நான் போடுறேன் சைடில், பார்த்து தெரிஞ்சுக்க. இதுதான் இப்போ உள்ள நிலைமைகள். இன்றைக்கி இறைச்சி கடைக்கு வந்தேன். வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இறைச்சி, பீஃபு. அந்த பீஃபை பார்த்தீங்களா, அரைச்சி வாங்கியிருக்கு. அப்படியே கிரைண்ட் பண்ணி வாங்கிட்டு போய் கொடுத்துன்னு வச்சிங்களேன். அவங்க அந்த பர்கருக்கெலாம் வச்சு சாப்பிட்றாங்களா, அதை அவங்களே தட்டி அவங்களே ஓனாக மேக் பண்ணி பர்கரை வச்சு சாப்பிட்றதுக்கு, சாண்ட்விச்சில் வச்சு சாப்பிட்றதுக்கு இருக்கும். எப்படி பார்த்தீங்களா இறைச்சி? ஓகே, ஓகே. ஈவினிங் வந்து 4:45 ஆகுது. நம்மளுக்கு ஒரு லொக்கேஷன் வந்துருக்குது. அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு அதில் பிக்கப் பண்ணிவிட்டு எங்கெங்கே போகணுன்னு தெரியல. வந்துச்சு லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கும். எவ்வளோ நேரம் காமிக்குது? கரெக்டாக இருக்கும். 11 கிலோமீட்ரு 23 நிமிஷம் காமிக்குது. அப்போ டிராஃபிக்கு. ஓகே, எனிவே மத்தியானம் வந்து நல்லா ஒரு தூங்கிட்டேன். மத்தியானம் சாப்பிட கூட கிடையாது. காலைல ஒரு காஃபி குடிச்சிட்டு இருந்துக்கிட்டே இருந்தேன்னா அந்த செய்தி அவங்கள்ட்ட சொல்லியிருப்பேன். உடனே ஸ்கூல் போயிட்டேன். 9 மணிக்கு போயிட்டு 9:30 மணிக்கு போய் ஸ்கூலில் அழைச்சிட்டு திரும்ப வந்து சின்ன ஒரு மீட் ஷாப்புக்கு போயிட்டு அதை வாங்கிட்டு வந்து சமைக்கலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. சமைக்க முடியல. அப்படியே ஒரு மாதிரியா டயர்ட்னஸ் கொடுத்துருச்சு. நேற்று நைட்டு படுத்தது லேட்டு தான். ஸோ அப்படியே படுத்தாச்சு. படுத்துட்டு ஒரு 4 மணிக்கு அலாரம் வச்சு 4 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். 4 மணிக்கு ஏன் படுத்தேன்னு சொன்னால், இன்னைக்கு பொழுது எப்படி போகும்னு தெரியாது. அதுதான் அது ஒரு பயம் அப்படியே இருந்துட்டு இருக்கும். நம்ம தூங்கலண்டா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதனால் படுத்துட்டேன். சாப்பிட கிடையாது. இப்போ திரும்ப இன்னொரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு டியூட்டியை பார்க்க போகிறேன். இப்போ ஏதாவது டைம் கிடைக்கும் போது ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறது, நான் அப்படியே போய் சோறாக்கிட்டு 12:30 மணிக்கு வேலை முடிஞ்சு போயிட்டு சோறாக்கி ஏதாவது ஒரு குழம்பு வச்சு ஏதாவது சாப்பிட்றதுக்கு டைம் ஆகிடும். 3:30 மணி ஆகிடும், 2:30 மணி ஆகிடும். நான் சோறு வைக்கிறதுக்கும் குழம்பு வைக்கிறதுக்கும் 12:30 மணிலேருந்து. அதனால் நான் அப்படியே வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். பாருங்க, சரியாக டிராஃபிக்காக இருக்குது இங்கே. என்ன செய்யறதுன்னு தெரியல. இது இந்த டிராஃபிக் தான். ஒரு ஓவர் பிரிட்ஜ் ஒன்று இறங்கிட்டுன்னு சொன்னால் டக்குன்னு முடிஞ்சிடும். ஏன்னா நம்ம வந்து அங்கே 5:30 மணிக்கு இருக்கணும். அதனால் ஒரு 20 மினிட்ஸு போகும் ட்ராவலு. அதனால் சாப்பிட்றது அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு படுத்தாச்சு. வேறு என்ன செய்யுது? ஒரு வேலைக்கு வந்து ஒரு டைமிங் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து அதுதான் இல்லை. ஆனால் இந்த ஒரு 5:30 மணிக்கு போகணுன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே மெசேஜ் கொடுத்துட்டாங்க. ஆனால் வந்து பிளான் சரியாக இல்லை, நான் உனக்கு திரும்ப ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் படுக்க போகும்போது வந்துச்சு மெசேஜ். சரி, ஓகே, இது வந்து 4:30லேருந்து 5:30 மணிக்குள்ளே நம்ம எங்கேயாச்சும் வெளில கிளம்புற மாதிரி இருக்கும். அதனால் நான் அப்படியே அதை ஹோல்ட் பண்ணிட்டு படுத்துட்டேன். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது.
இது அப்படியே ஓடும். நைட்டு 11:30 10 மணி 12 மணி வரைக்கும் ஓடும். 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறது. எத்தனை மணிக்கு ரீச் ஆகும்னு சொல்லுது? 5:24 ரீச் ஆகும்னு சொல்லுது. 5:30 மணிக்கு வர சொன்னாங்க. 5 நிமிஷம் பிஃபோர் 6 நிமிஷம் பிஃபோராக தான் ரீச் ஆகிறேன். ஆனால் வந்து அது மாதிரி ஆகாது. கரெக்டாக 5:30 மணிக்கு தான் போகும். ஐ நோ தட். மெட்ரோ வேறு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அது வந்து இவ்வளோ டிராஃபிக்கை குறைக்குமா அப்படிங்கிறது தெரியல. அது போக போக தான் தெரியும். எவனும் மெட்ரோலாம் ஏற மாட்டேன். பஸ்ஸு விட்டே பஸ்ஸில் யாருமே ஏறல. பஸ்ஸு ஒரு வருஷமாக ஓடிட்டு இருக்குது. புது பஸ்ஸு அப்படியே எல்லா வெளியும் திறந்துட்டுருக்காங்க. இப்போ மெட்ரோ கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த பஸ்ஸு விட்டுருக்காங்க. ஸோ இந்த டிராஃபிக்கு போக போக குறையுமா அப்படிங்கிறது தெரியல. இங்கே உள்ளவங்க யாரும் வந்து அந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் யாரும் யூஸே பண்ண மாட்டாங்க ஜாஸ்தி. வெளிநாட்டவர்கள் தான் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும். அது சொன்னால் 2030 தான் இருக்கும் இந்த மெட்ரோ யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும். அது ஏன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் FIFA வேர்ல்டு கப் இங்கே தானே வரப்போகுது. ஸோ நிறையா ஃபாரினர்ஸ் நிறையா வெளிநாட்டவர் வருவாங்களா, அவங்க தான் இந்த மெட்ரோ யூஸ் பண்ணுவாங்க. இங்கே அரபிஸ் வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்களாங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான். இங்கே யாருமே யூஸே பண்ணலையே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை. பஸ்ஸை கூட யாருமே யூஸ் பண்ணல. ஃப்ரீயாக தான் போவோம் பஸ்ஸு. இங்கே எல்லாம் கார் ஒரு வீட்டுக்கு ஒரு 10 காரு வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கும். மினிமமாகவே 10 கார் இருக்கும் சாதாரணமாகவே. மினிமம் ஒரு 4 5. இப்போ என் வீட்டிலலாம் இருக்குதுன்னு சொன்னால் 4 கார் கிடக்கு. எல்லாம் ஆளுக்கு ஒரு காரு. எல்லாம் இடம் கேட்குறாரு போட்டோம். அந்த மாதிரி வந்து இருக்குது. யார் யூஸ் பண்ண போகிறா? பெட்ரோல் கம்மி ப்ரைஸு. ஆனால் கம்மி ப்ரைஸுன்னு சொல்ல முடியாது, ஜாஸ்தியாக ஏறிடுச்சு. இப்போது 86 பைசா தான் இருந்துச்சு ஹலாலாம்பாங்க இங்கே நான் வந்த புதுசில். இப்போ வந்து ரூபா 2.75. 2 ரியால் 75 காசோ 85 காசோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், நாட் ஷுவர். அது யாரும் பார்க்குறா? அந்த ரேட்லாம் யாரும் பார்க்கவும் மாட்டாங்க. ஆனால் பெட்ரோல் விலை மட்டும் ஏறி இருக்குங்கிறது தெரியும். இன்னும் போக போக ஒன்றும் ஜாஸ்தி ஏற்றினாலும் ஏற்றுறதுக்கு சான்ஸ் இருக்குது. என்ன காரணம்னு சொன்னால், இது இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் மக்கள் யூஸ் பண்ணுன்னு நான் பெட்ரோலை ஏற்றிடுவேன் அப்படின்னு சொன்னாலும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் நடக்கும். பார்ப்போம். எங்கே போகிறேன்னு சொன்னால், நம்ம போஸோடைய தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அவங்க லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்டு அங்கே போ அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ நான் அங்கே போயிட்டு அவங்க எங்கே போகிறாங்கிறது பிளாங்காக போகிறேன். இதுதான் பெரிய பிரச்சனை எனக்கு. எங்கே போகிறாங்கன்னு தெரியல. பார்த்தீங்களா? சரி போவோம். எங்கே போனாங்கன்னா நிறைய இடத்துக்குள்ள தான் சுற்ற போகிறாங்கிறது தெரியும். எவ்வளோ நேரம் ஆகுங்கிறதும் தெரியாது. ஓகே, அந்த ரோடு கனெக்ட் ஆகிடுச்சு. திரும்ப அங்கேருந்து சர்வீஸ்லேருந்து வரவங்களுக்கு திரும்ப இடம் கொடுத்து திரும்ப அந்த ரோடை பிடிக்கணும். எங்கேருந்துப்பா வரீங்க? எங்கே போகிறீங்க? ஒன்றும் விளங்கல எனக்கு. திரும்ப நம்ம இந்த டிராஃபிக்கில் இந்த ஏரியாவுக்கு தான் வரணுமா? எப்பா இன்றைக்கி என்ன டியூட்டி? எனக்கு வீடியோ எடுக்க கூட ஒரு டைம் இல்லாமல் போச்சுன்னா பார்த்தீங்களா. 5:30 மணிக்கு வண்டியை எடுத்து சென்ட்ரியா மால்னு ஒரு மால் உடையால் இருக்குது. சரியான டிராஃபிக்கில் போய் அங்கே விட்டுட்டு அங்கே போய் வண்டியை அண்டர் கிரவுண்டில் போய் வண்டியை பார்க் பண்ண கையோட நம்ம போஸ் ஃபோன் அடித்து, எனக்கு ஒரு வேலை இருக்குது, இங்கே வந்து ஜாமான் வாங்கி கொடுத்துருப்போம் அப்படின்ட்டார். ஷீஷா ஐட்டம், புக்கா, அது ஸ்மோக்கிங், அதை வாங்கி கொடுக்கறதுக்கு திரும்ப வீட்டுக்கிட்டே உள்ள லொக்கேஷன் கொடுத்துட்டாப்புல. திரும்ப அங்கேருந்து ஒரு 3/4 மணி நேரம் போய் அதை வாங்கி கொடுத்துட்டு திரும்ப ரிட்டர்னு மணி 8 ஆகுது. அவங்க எல்லாம் படம் பார்க்க போயிருக்காங்க போருக்கு. ஸோ என்னை வெயிட் பண்ணுன்னு சொன்னாங்க. அவருக்கு விட்டுட்டா நான் போயிட்டேன். இப்போ தான் வந்து பக்கத்தில் உள்ள சிக்னலில் வெயிட் பண்ணிட்டு நிற்கிறேன். அவங்க எத்தனை மணிக்கு வர்றாங்கன்னு தெரியல, எத்தனை மணிக்கு படம் முடியுதுன்னு தெரில. சரி, வேலை முடிஞ்சு அந்த ஷீஷா கடைக்கு போகும்போது ஒரு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். டைமே கொடுக்கல. அதுக்குள்ளே 2-3 ஃபோன் வந்துச்சு. வந்துட்டியா, எங்கே இருக்க, வாங்கிட்டியா அப்படின்ட்டு. டக்குன்னு ஃபோன் அடிச்சு கொடுத்துட்டு வாங்கிட்டு இப்போ வந்து ரிலாக்ஸாக அப்படி கொஞ்சம் நிற்கிறேன். நான் ஸ்டாப் டியூட்டி. ஆமாம், 5:30 to 8 வரைக்கும் இப்போ ஓடிட்டுருக்குது. இன்னும் வந்து ஓடுறது இருக்குது. திரும்ப பிக்கப் பண்ணி திரும்ப ட்ராப் பண்ணணும். என்ன செய்ய? ஸ்டெட்டுனாரிங்க. அடுத்தது என்ன டியூட்டி வருதுன்னு தெரில, பார்ப்போம்.
சிக்னலில் போட்டாங்களா? இது டக்கு டக்குன்னு விடாம இந்த சிக்னலு. சீக்கிரம் பாப்பா. ஓகே, ஒலையா ஸ்ட்ரீட்டு, சென்ட்ரியா மால். வண்டியை உள்ளே பார்க் பண்ணுறதா வெளியில் பார்க் பண்ணுறதா அப்படிங்கிறது ஒரு யோசனை இப்போது எனக்கு. லாகு போடுறேன்னு நினைக்கிறேன், ஆனால் வீடியோ சரியாக எடுக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது லாக் எடுக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அண்டர் கிரவுண்டில் பார்க் பண்ணிடுவோம். அதுதான் பெஸ்ட்டு. அண்டர் கிரவுண்டில் பார்க் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அவங்க எத்தனை மணிக்கு வராங்கன்னு தெரியல. பார்க்கிங் போடுவோம். திரும்ப வெளியில் வரத்துக்கு எங்கே போய் பிக்கப் பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்த ரைட் இருக்குதா? நடந்து போய் தான் பார்க்கணும். ஓகே ஓகே, போயிடும். இப்போ நம்ம பார்க்கிங் தேடணும். இந்த பக்கம் வரக்கூடாது தம்பி, அந்த பக்கம் தான் போகணும். நீங்கள் ஆப்போசிட்டில் வரீங்க. கொஞ்சம் முன்னாடி வந்தப்போ அழகான பார்க்கிங்கில் போட்டிருந்தேன். இப்பொழுது பார்க்கிங் கிடைக்கவில்லை. இங்கேண்டா வர, இங்கேயா வர? எல்லாம் ஆப்போசிட்லேயே வரணும்ப்பா. இன்னும் மண்ணு முட்டா இருக்கணும். ஆனால் மண்ணு முட்டா இருக்கீங்க. ஐயா, நம்ம எக்ஸிட் ஆகிட்டு அந்த இடத்துக்கு வர முடியுமான்னு பார்ப்போம். அட்ரஸ் ஒரு 96 ரியால், 3 ரியாலுக்கு பருப்பு வந்துச்சு. ஓகே, எடுத்துகிட்டு இருக்காப்புல. அப்படியே போய்ட்டு ரொட்டி வாங்குவோம். ரொட்டியை வாங்கிட்டு சாப்பிடுவோம். இன்றைக்கி வந்து அட்ரஸ் பருப்பு தான், இது வேறு ஒன்றும் இல்லை. இது ஒரு 3 ரியாலு. ரொட்டி ஒரு ரியாலுக்கு வாங்கணும். தமேஸ். ஓகே, ரொட்டி ரொட்டியை வாங்கியாச்சு. ஷபக்கா ரொட்டியை வாங்கிட்டு ரூமில் போய் சாப்பிடுவோம். நைட்டு சாப்பாடு இந்த ரொட்டி தான். இந்த ரொட்டியோட விலை வந்து 1 ரியாலு, ஒரு காசுக்கு 22 ரூபா வரும். ஓகே, அப்புறம் இது ஒரு 4 ரியாலு, இது ஒரு 40 ரூபா ஊருக்கு. அதர்ஸு வெறும் பருப்பு தான். இது பார்த்திங்கன்னு சொன்னால் வெங்காயம், பச்சை மிளகா, இதுதான் தொட்டுக்க. இதை வச்சு இதில் ஒரு பாதியை சாப்பிட்டா வயிறு வந்து ஃபில் ஆகிடும். ஓகே, சாப்பிடுவோம். தேங்க்யூ. இன்றைக்கி வேலை ஒரு மாதிரியான ஒரு வேலையாக போச்சு. ரெஸ்ட் இல்லாத வேலை. அந்த கண்டினியூட்டி அப்படியே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. போய் விட்டேன், திரும்ப எடுத்தேங்கிற மாதிரி அப்படியே வந்துட்டேன். ஒரு வீடியோ கூட எடுக்கலாம், உள்ளே சென்ட்ரியா மால் உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன், சான்ஸே கிடைக்கல. சரி, எனிவே இந்த டியூட்டி பயங்கர ஒரு இதாக போச்சு, ஃபாஸ்ட்டாக போச்சு. ஆனால் டைமிங் நல்லா ஃபாஸ்ட்டு. அப்படியே ரன்னிங்லேயே இருந்தேன். வீடியோ கூட சரியாக எடுக்க முடியல. அப்புறம் இன்றைக்கி வேலை இதுதான். வேறு ஒன்றும் பெரிய வேலை ஒன்றும் இன்றைக்கி இல்லை. அப்படின்னு சொன்னால் கூட அதை 5:30 மணிக்கு எடுத்து 9:20 வரைக்கும் வண்டி ஓடி இருக்குது. கண்டினியூவாக ஓடி இருக்குது. ஆமாம், நான்ஸ்டாப். அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஐபேடை வச்சுட்டு போயிட்டாங்க பிள்ளை, நம்ம வீட்டை பிள்ளை காரில் இருந்துருக்கு. அதை எடுத்துகிட்டு வான்னு சொல்லிடுச்சு. வேலை முடிஞ்சிச்சேன்னு நினச்சேன். சரி, அதை கொடுத்துட்டு நான் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். எல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரியா? மீண்டும் உங்களோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் லாட். ஃபோக்கஸ் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை அழுத்தி விட்ருங்க.